மகாபாரதம். பாண்டவர்களின் அஞ்சாத வாசம். பாண்டவர்கள் தங்களது 12 காலம் வனவாசம் முடிவடையும் நிலை வந்ததால் அடுத்து அஞ்சாத வாசத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி கலந்து ஆலோசித்தனர். அப்பொழுது தர்மர், நாம் அனைவரும் அஞ்சாத வாசம் செல்ல உகந்த நாடு விராட நாடு ஆகும் என்றான். அர்ஜுனன், அண்ணா, தாங்கள் ராஜசூய யாகம் செய்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மன்னர், தாங்கள் எவ்வாறு மற்றொரு அரசனிடம் அடிபணிந்து இருக்க முடியும் என்றான். தர்மர், அர்ஜுனா, இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். நாம் நமது வனவாச பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நான் துறவு கோலம் பூண்டு கங்கன் என்னும் பெயருடன் மன்னருக்கு ஆசி மற்றும் அறிவுரை கூறும் நிலையில் இருப்பேன் என்றான். அதன்பின் ஒவ்வொருவரும் தங்களுக்கான மாறுவேஷத்தை முடிவு செய்தனர். பீமன், நான் மடைப்பள்ளியைச் சேர்ந்த வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் வல்லவன் என்ற பெயரில் மன்னருக்கு விதவிதமாக உணவை பரிமாறும் பணியில் ஈடுபடுவேன் என்றான். அர்ஜுனன், நான் இந்திரலோகத்தில் அரவாணியாக மாறுவேன் என்னும் பெற்ற சாபத்தை அஞ்சாத வாசத்தை நிறைவேற்றி கொள்வேன். அதனால் நான் பிருக்கண்ணலை என்னும் பெயருடன் அரசகுமாரிக்கு இசை, நடனம் போன்றவற்றை கற்றுத்தரும் பணியில் ஈடுபடுவேன் என்றான். நகுலன், நான் குதிரை இலக்கணங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் தாமகிரந்தி என்னும் பெயர் கொண்டு குதிரைகளை பாதுகாப்பாக வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதாக கூறினான். சகாதேவன், நான் மாடுகளை பார்த்து கொள்ளும் பணியில் தந்திரபாலன் என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவதாக கூறினான். திரௌபதி, நான் அரசகுமாரிக்கு ஒப்பனை செய்யும் பணியாளராக சைரந்தரி என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவேன் என்றாள். அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தனர். பாண்டவர்கள் அஞ்சாத வாசம் செல்லும் முன் துர்காதேவிக்கு யாகம் செய்தனர். துர்காதேவி அவர்கள் முன் தோன்றி, உங்களது அஞ்சாத வாசம் தடங்கள் இன்றி நடைபெறும் என ஆசை கூறி மறைந்தாள். அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது அஞ்சாத வாசத்திற்கான வேஷத்தை பூண்டனர். தர்மர் துறவு குலம் பூண்டு காவியும் கமண்டலமும் ஏந்தி துறவியாக காட்சியளித்தார். தர்மர் துறவு குலத்துடன் கங்கன் என்னும் பெயருடன் விராட அரசனை சந்தித்தான். விராடனும் துறவியின் நட்பு என்னும் தேவை என நினைத்து தன்னுடன் இருக்குமாறு கூறினான். அதன்பின் சிறிது நாட்கள் கழித்து பீமன், நான் வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் என்னை சமையல் பணியாளராக அமர்த்துமாறு கூறினான். தருமரும் பீமனுக்கு ஆதரவாக பேசியதால் விராடன் சமையல்காரர்களின் தலைவனாக இருக்குமாறு கட்டளையிட்டான். அடுத்து சில நாட்கள் கழித்து அர்ஜுனன் திருநங்கை உருவில் வந்து தன்னை பிருக்கண்ணனை என்னும் அறிமுகம் செய்து கொண்டான். தான் நடனம், இசை கற்றுக் கொடுப்பதில் வல்லவன் என்று கூறினான். விடார அரசன் உடனே அரசகுமாரிக்கு நடனம் கற்றும் இசையை கற்றுக் கொடுக்குமாறு கூறினான். அதற்கு அடுத்து நகுலன், தான் தாமகிரந்தி என்றும் தனக்கு குதிரைகள் இலக்கணம் நன்றாக தெரியும் என்றும் யுதிஷ்டரின் குதிரைகளை அடக்கிய அனுபவம் உள்ளதாகவும் கூறினான். உடனே விராட அரசன் குதிரைகளை காக்கும் பொறுப்பை நகுலனிடம் ஒப்படைத்தான். அதன்பின் சகாதேவன் விராட அரசனை வந்து சந்தித்தான். தான் தந்திரிபாலன் என்றும் தனக்கு பாண்டவர்களின் பசு கூட்டத்தை கவனித்த அனுபவம் உள்ளது என்றும் கூறினான். விராட அரசனும் பசுக்களை காக்கும் பணியை சகாதேவனுடன் கொடுத்தான். திரௌபதி சைரந்திரி என்னும் பெயருடன் அரசி சுதேஷனிடம் அறிமுகம் கொண்டாள். தான் ஒரு வேலைக்காரி என்றும் தனக்கு மொத்தம் 5 கணவன்மார்கள் என்றும் ஒரு சாபத்தில் கணவரை ஒரு ஆண்டு காலம் பிரிந்திருக்க நேர்ந்திருப்பதாக கூறினார். அரசி சுதேஷனை திரௌபதியின் அழகை கண்டு வியந்தாள். பெண்ணே, உன் அழகால் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வாய் என கேட்டாள். திரௌபதி, அரசியே, தாங்கள் இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எனக்கு ஆபத்து நேர்ந்தால் எனது கணவன்மார்கள் என்னை பாதுகாப்பர் என கூறினாள். பிறகு தனக்கு பாண்டவர்களின் துணைவி திரௌபதிக்கு ஒப்பனை செய்த பணி அனுபவம் இருப்பதாக கூறினாள். அரசகுமாரியும் தன் பணிப்பெண்ணாக திரௌபதியை ஏற்றுக்கொண்டாள். பாண்டவர்கள் 5வரும் மாறுவேடத்தில் பணியாட்களாக விராட நாட்டிற்கு வந்தடைந்தனர். தங்களின் பணிகளை செவ்வனே செய்தனர். விராட நாட்டில் பண்டிகை தினங்களில் நாடு திருவிழா போல் கோலாகலமாக காட்சியளிக்கும். அச்சமயத்தில் பற்பல விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறும். இவ்வாறு விழா நடந்து கொண்டிருக்கும் போது ஜீமுதன் என்னும் மல்லன் வடக்கில் இருந்து வந்தான். அவன் விராட நாட்டிற்கு வந்திருந்த பல மன்னர்களுடன் மற்போர் புரிந்து எளிதாக வென்றான். போக போக அவனிடம் மற்போரில் ஈடுபட எவரும் வரவில்லை. உடனே ஜிமுதனுக்கு தற்பெருமை திளைக்கேறியது. என்னுடன் மற்போரில் ஈடுபட விராட நாட்டில் எவரும் இல்லையா என ஆணவத்துடன் கூறினான். அவனுடன் மற்போர் புரிய எவரும் முன்வரவில்லை. இதை கண்டு விராட மன்னன் மனம் வருந்தினான். இதை கவனித்த தர்மர் மன்னரிடம் சென்ற, அரசே, சமையல்காரர் தலைவனாக இருப்பவர் சிறந்த மற்போர் வீரர் என நினைக்கின்றேன். அன்று தங்களிடம் அறிமுகம் செய்து கொண்ட போது தன்னை மல்லன் என்றும் கூறினான் என்றான்.
உடனே அரசர் பீமனை அழைத்து ஜிமுதனுடன் மற்போர் புரியுமாறு கூறினான். பீமனும் ஜிமுதனும் போட்டியில் ஈடுபட்டனர். பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஜிமுதன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான். விராட நாட்டு மன்னனும் மகிழ்ச்சி அடைந்தான். இவ்வாறு பாண்டவர்களின் அஞ்சாத வாசம் சில மாதங்கள் கடந்து சென்றது.